ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நீங்கள் என்ன ஸ்டிச் கற்றுக்க போகிறீங்கன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் ஸ்ப்ளிட் ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நார்மல் நீடில் அண்ட் த்ரெட், எம்ப்ராய்டரி த்ரெட் தான். நான் 3 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். நீடில் ஆட் பண்ணும் போது அது 6 ஸ்டாண்டாக வரும். அதை நான் நாட் போட்டு வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுங்க. ஏன்னா இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்க எல்லாருமே லைன் போட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஸ்டிச் நீட்டாக வரும். இப்போ நம்ம இன்றைக்கி எம்ப்ராய்டரிங் ஸ்டிச் பார்க்க போகிற ஸ்டிச் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 13வது ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ப்ளிட் ஸ்டிச் வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் ஈஸியாக புரியும். இப்போ கீழே இருந்து த்ரெட்டை மேலே எடுக்கிறேன். எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணுங்கள், இது கொஞ்சம் தள்ளி இந்த கேப்பு பார்த்துக்குங்க. இந்த கேப்புக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் தள்ளி நீங்கள் நீடில் மறுபடியும் கீழேருந்து மேலே எடுங்க. நம்ம பேக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பேக் ஸ்டிச்னால் நீங்கள் முடியும் போது நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற போது நீங்கள் அதை ஆட் பண்ணுவீங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் நீங்கள் இந்த த்ரெட் நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், லென்த்து ஒரே மாதிரி சேம் அளவாக நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் த்ரெட்டு எடுக்கணும். எடுத்துட்டு இப்போது ரெண்டாவது நம்ம ஸ்டிச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அதோட மிடில் நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி கீழே எடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்டர் டிசைன்லாம் போடலாம், நீங்கள் சிங்கிளாக போடலாம், இல்லை டபுளாக போடலாம். போட்டு பண்ணும்போது இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணலாம். அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். என்னென்னா ஆரி ஒர்க் நீங்கள் கற்றுனா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறப்போ டிசைன் பண்ணும்போது, ஆனால் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணும் போது இந்த ஸ்டிச்செல்லாம் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு. எம்ப்ராய்டரி த்ரெட்டை விட நீங்கள் சில்க் த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட லுக்கே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இதுதான் ஸ்ப்ளிட் ஸ்டிச். நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு நம்ம எப்படி போடணும்னு தெரியும். இப்போ இது ப்ரீவியஸ் போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் நீங்கள் இந்த நீடில் விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் ப்ளவுஸோட டிசைன் இருக்குல்ல, நெக் டிசைன், ஸ்லீவ் டிசைன், பார்டர் டிசைனாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் டபுள் லைனாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிசைன் எப்படி நம்ம ப்ளவுஸ்லலாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணலான்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோவில் கீழே நீங்கள் கமெண்டும் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர வாட்ஸ்அப் லிங்க்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கிளாஸும் எடுக்கிறேன். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் மேக்கிங், சில்க் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம், கிளாஸும் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் வந்துட்டோம். ஃபினிஷிங் எப்படி பண்ணலாம், இப்போ இதே மிடில் நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அதே போல் நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சு இருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.